அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சீல நிறைய போட்ஸ் பேத்து கொண்டு இருக்குது. ஸோ அதில் பல மக்கள் இருக்கிறாங்க, அந்த போட்டை செலுத்தக்கூடியவர் இருக்கிறாரு. ஸோ திடீரென வேகமான காற்று அந்த ஒவ்வொரு போட்ஸுமே வேறு வேறு திசைக்கு போகக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது சரியாக அவங்க எங்கே போகணும் அப்படின்ற ஒரு திசை இல்லாமல் திசை மாறி போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஆனால் அந்த போட்டை செலுத்தக்கூடியவர் இல்லை, நான் இந்த டெஸ்டினேஷனுக்கு தான் போய்த்து சேரணும் அப்படின்றது அவரோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வந்தாலும் சரி அவர் அந்த திசையை நோக்கி தான் பேத்து கொண்டு இருப்பார், அதற்கான முயற்சி எடுப்பார். என்னைய நம்பி அந்த மக்களை எப்படி சரி நான் கொண்டு போய்த்து சேர்க்கணும், அதே பிளேஸில் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவர்கிட்ட ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஸோ இதை போலத்தான் எங்களோட லைஃப்பில் நம்ம திசை மாறி போனோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு திசை மாறிய பயணமாக மாறிடும். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டிய பாதை இதுதான் என்னோட கோல்ஸ், இதுதான் என்னோட டெஸ்டினேஷன், இந்த இடத்துல தான் நான் போய் அடையணும், இதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன், இன்னொரு விடயத்தை வேணாலும் செய்வேன், எவ்வளோ முயற்சினாலும் என்னால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு சொன்னால் நாங்களும் அடைய வேண்டிய திசையை சரியான முறையில் அடையலாம். அப்படி இல்லாமல் இல்லை நமக்கான ஒரு கோல்ஸ் இல்லை, நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இல்லை, எந்த இதில் வேணாலும் நம்ம போகலாம்னு சொன்னால் எங்களோட பயணமும் இந்த திசை மாறின அந்த ஓட்ட பயணம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம பெரிய கோல்ஸோட இந்த லைஃப்பில் பயணிப்போம், லைஃப்பில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.